ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய எர்த் இமேஜுக்கு நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எர்த்தை செலக்ட் பண்ணி, ஸோ அந்த இமேஜுக்கு விட்ஸ் கொடுக்குறேன் 200 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே எர்த்தில் உள்ள இமேஜுக்கு நம்ம வந்து ஒரு விட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது, நம்ம செட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, அடுத்து நம்ம செட் பண்ண ரெண்டாவது எலமெண்டான எர்த் இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு தான் நம்மளோட பேரலக்ஸை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சிடிஎன் லிங்கு ஹெட் டேக்லாம் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிவ் டேக் கீழே வந்துட்டு நம்மளோட ஸ்கிரிப்ட் டேக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வேர் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மெயின் கண்டெய்னருக்கு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கோங்க, அதுவும் ஸ்க்ரோல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடி எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இந்த மெயின் கண்டெய்னரோட ஐடியை மட்டும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதுக்கடுத்து இதை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க, வேர் பேரலக்ஸ் ஈக்குவல் டு நியூ, ஸோ பேரலக்ஸ் இன்ஸ்டன்ஸ் நியூ பேரலக்ஸ் ஆஃப் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசர் போய் பார்த்தோம்னா இனிஷியலைஸ் மட்டும் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த்து செட் பண்ண போகிறோம். இந்த எலமெண்ட் வந்துக்கோங்க. ஸோ இங்கே டேட்டா டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. இங்கே டேட்டா டெப்த்துக்குள்ளே 0.2, ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஒரு டேட்டா டெப்த்து கொடுக்குறோம். ஸோ 0.8. ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசர் போனோம் அப்படின்னா ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நான் மவுஸை லெஃப்ட் சைடு ஹோவர் பண்ணால் எர்த் இமேஜ் ரைட் சைடு வரும். ஸோ ரைட் சைடு ஹோவர் பண்ணால் எர்த்தோட இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் போகும். ஸோ இதுதான் பேரலக்ஸ் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி பேரலக்ஸ் எஃபெக்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட்ஸு, உங்களோட போர்ட்ஃபோலியோக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.